வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல இப்போ டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதில் இன்னைக்கு 2 கொஸ்டின் பேப்பரும் ஒன்றா பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இவிஎஸ் தாங்க. பேப்பர் 1 இவிஎஸ்ல 17/10/2022 ஃபார்னூன் செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டுத்திலும் கேட்ட கொஸ்டின்ஸை வந்து ஒரே வீடியோவாக போட்டுடுறாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு டைம் ரொம்பவுமே கம்மியாக இருக்குன்றதுனால நிறைய பேருக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது இல்லைங்களா? அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த மாதிரி 2-2 போட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடாக ஏதாவது சஜஷன் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம், சரிங்களா? ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து இதோடைய பிடிஎஃப்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரே ஃபோல்டரில் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் போட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ட்ரைவில் வந்து லிங்க் கொடுத்துட்றேங்க. ஏன்னா எல்லா வீடியோக்கும் தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறத விட நான் மெயினாக வந்து ஒரே ஃபோல்டரில் எல்லா கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்றேன். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரப்பர் பிளான்டேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு டேஷ் இன் கேரளா. கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் டேஷில் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு வந்து கேரளாவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1902, சரிங்களா? 1902. ஆனால் என்னன்னா 1895லேயே வந்துட்டு இதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னன்னா ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும்தான் இந்த ரப்பர் கல்டிவேஷனை ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதை வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸாக பெரிய அளவில் கொண்டு வந்தது வந்து 1902ல தான். அதனால இந்த இயரே நீங்கள் வச்சுக்கோங்க. யார் வந்து கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஜோசப் மர்ஃபி. அவர் தான் வந்து முதல்ல கேரளாவில் வந்து இந்த ரப்பர் தோட்டத்தை பயிரிட இது பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாஸில் பயிரிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்டயம், அப்புறம் வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்ட், இங்கே தான் வந்து ரப்பர் தோட்டம் முதல்ல பயிர் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் யுனெஸ்கோ பயோஸ்பியர் ப்ரோக்ராம்? இவற்றில் எவை யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள் காப்பக திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு புக் சோர்ஸ் படி இதுதாங்க. கோல்டு டெசர்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், பனிப்பாலைவனம் ஹிமாச்சல் பிரதேஷ் மட்டும்தான் யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள் காப்பக திட்டத்தில் சேர்க்கப்படலை, இது புக் சோர்ஸ் படி. ஆனால் இப்போ 2025ல இதையுமே நம்மளுக்கு வந்துட்டு யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள் காப்பக திட்டத்தில் ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் புக் சோர்ஸ் படி இதை மட்டும் வச்சுக்கோங்க. இது 3 ஆல்ரெடி இருக்கு. ஆனால் இப்போ 2025ல இதையுமே ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கங்க. அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன். டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் த சப்ஸ்டன்ஸ். ரீசன். டெம்பரேச்சர் மெஷர்ஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் இன் த சப்ஸ்டன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க, வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறது அல்லது அதிர்கிறது என்பதை பொறுத்து அமையும். வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து ஏ கரெக்ட், ஆர் வந்து தப்புன்னு சொல்றாங்க. இது மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த கிவன் பிலோ. அசர்ஷன், ரீசன். நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு. உலகத்திலே வந்துட்டு லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ல கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஒன்று. இது எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்கு. இது வந்து எவ்வளோ வந்து உற்பத்தி செய்யுது? த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் 648 மெகாவாட்ஸ். இது ரெண்டுமே சரிதாங்க. அதாவது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்திட்டத்தில் ஒன்றாகும். இதன் நிறுவப்பட்ட திறன் வந்து 648 மெகாவாட். இது ரெண்டுமே சரிதாங்க. ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கரெக்ட் த அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வேலூர் புரட்சி, இந்த மாதிரி புரட்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேட்டில் ஆஃப் பிளாசி போர், இதுவெல்லாம் எந்த ஆண்டு நடைபெற்றது, யாருக்கும் நடைபெற்றது, அதன் மூலயமா வந்த விளைவுகள் என்ன, இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லையா. எது சரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
ஆப்ஷன் பி பாருங்க, பி அண்ட் சி மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்க, மீதி 2 வந்து தவறுன்னு சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க, வேலூர் புரட்சி 1801 ஜூன் 10ஆம் நாள் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. ஏன்னா வேலூர் புரட்சி எப்போது நடைபெற்றதுன்னா 1806 ஜூலை 10. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 10. இது எல்லாமே வந்துட்டு வேலூர் புரட்சி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது தவறு. இப்ப பி கரெக்ட். 1799 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பென்டிக் சென்னை ஆளுநராக இருந்தார். வேலூர் கழகத்தை அடக்கியவர் மேஜர் கூட்ஸ்ன்னு சொல்றாங்க. இல்ல, ஏன்னா இவரால் அடக்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் வந்து மேலிடத்துல சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து வேற ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த இதை வந்து கட்டுப்படுத்துவாங்க. அதனால வேலூர் கழகத்தை அடக்கியவர் மேஜர் கூட்ஸ் கிடையாது. அப்ப பியும் சியும் மட்டும்தான் சரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்னு இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது தான். அதாவது இது பாலிட்டி சம்பந்தமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இதை ஒரு 1 மார்க் கொஸ்டினா தனியா கூட கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதுல இருந்து எடுத்தாங்க, ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தையை எதுல இருந்து எடுத்தாங்க, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரிப்பப்ளிக் வார்த்தை வந்து எந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்றதெல்லாம். ஸோ இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தயவு செஞ்சு இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 25134 25134. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் சொல்லிடலாம், ஏன்னா இங்கிலீஷ்லயும் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லைங்களா? 25134. பாருங்க, பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்ல சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டியூரிங் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் சஸ்பென்ஷன் பண்றது, பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தை, ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட். அடுத்து பாருங்க, பிரிட்டன் அரசமைப்புல ஒற்றை குடியுரிமை, அமெரிக்க அரசமைப்பு என்பது நீதி சிராய்வு, ஜெர்மனி அமைப்புல நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, பிரெஞ்சு அமைப்புல இருந்து குடியரசு, ஆஸ்திரேலிய அரசமைப்புல இருந்து வர்த்தக சுதந்திரம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் இயர் வாஸ் அப்சர்வ் நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் பை இந்தியா? திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக இந்தியா எந்த ஆண்டை அனுசரித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஆண்டு அனுசரித்ததுன்னா 2018. சரிங்களா? 2018 தான் திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக இந்தியா அனுசரித்தது. இதுலயே நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு கேட்பாங்க. இது நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸா? அதுவே இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது எந்த ஆண்டுனா 2023. சரிங்களா? 2023. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஏஜ் குரூப் டாப்ஸ் த நம்பர் ஆஃப் ரோட் டிராபிக் டெத்ஸ் வேர்ல்டு வைட்? எந்த வயது குழுவினர் உலக அளவில் சாலை விபத்தில் இறப்போரில் அதிக அளவில் உள்ளதுன்னா 15 வயது முதல் 29 வயது சார்ந்தவர்கள் தான் அதிகமான ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லுதுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜோவர் இஸ் அன் இண்டிஜினஸ் பிளான்ட் ஆஃப் விச் கண்ட்ரி? சோளம் எந்த நாட்டின் பூர்வீக பயிர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோளம் எந்த நாட்டின் பூர்வீக பயிர்னா ஆப்பிரிக்கா. சரிங்களா? ஆப்பிரிக்காவோட பூர்வீக பயிர் தான் இந்த ஜோவர்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கால இத்தோப்பியா அண்ட் சூடான் அந்த ஏரியாஸ்ல தான் இது அதிகமா பயிடுறாங்க. ஜோவருக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு நேமும் என்னன்னு கேட்பாங்கன்னா சார்கம். ஓகேங்களா? சார்கம்னு கேட்டாலும் ஜோவர்னு கேட்டாலும் ஒண்ணுதான் சோளம் தமிழ்ல. நம்மளோட நேஷனல் ஃபிளாக் which was hoisted on 15/8/1947 at Delhi Red Fort is now exhibited at. முதல்ல இருந்த நேஷனல் ஃபிளாக் இருக்கு இல்லையா? இப்போ நேஷனல் ஃபிளாக் யார் வடிவமைச்சாங்கன்னா பிங்காலி வெங்கையா. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்க எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. டெல்லி செங்கோட்டையில் 15/8/1947 ஏற்றப்பட்ட தேசிய கொடி இப்பொழுது எங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சென்னையில, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை இந்த மியூசியத்துல தான் அவங்க வந்து அந்த கோட்டையில இருக்க மியூசியத்துல இதை பார்வைக்காக வச்சிருக்காங்க. The plant cell original that lacks deoxyribonucleic acid is. deoxyribonucleic அமிலம் காணப்படாத தாவர செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா 4 மட்டும். அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல மட்டும்தான் இந்த deoxyribonucleic அமிலம் காணப்படாது. அப்போ இந்த மீதி 3 இருக்குல்லையா, நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இது எல்லாத்துலயுமே இந்த deoxyribonucleic acid காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. Next, name the biologist who has conducted series of experiments in seed germination of Avena in order to prove the existence of auxin at collutyl. Avena விதை முளைத்தல்
முளைத்தலில் வரிசைகிரமமான சோதனைகளை செய்து முளைக்கரு குருத்தில் ஆக்சின் உள்ளது என நிரூபணம் செய்த உயிரியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா ஃப்ரிட்ஸ் வால்முட் வென்ட். சரிங்களா, ஃப்ரிட்ஸ் வால்முட் வென்ட். அடுத்த கொஸ்டின், லெமெரினியன் ஸ்டார்ச் இஸ் பிரசன்ட் இன் டேஷ் ஆல்கே. லெமெரினியன் ஸ்டார்ச் காணப்படும் பாசி என்ன பாசினா பிரவுன் ஆல்கே, பழுப்பு பாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அனிமோகோரி டேக்ஸ் பிளேஸ் இன். அனிமோகோரி நடைபெறும் தாவரம் எதுனா ட்ரைடாக்ஸ். அனிமோகோரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்டு பாலினேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்மளுக்கு. சரிங்களா, அனிமோகோரி என்னன்னு சொல்லுவாங்க, விண்டு பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீட் டிஸ்பர்ஸ்டு பை விண்ட், காற்றின் மூலம் அந்த இது பண்றது தான் என்னது அனிமோகோரி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரைடாக்ஸ். இப்போ வல்லிஸ்னேரியாலாம் வாட்டர் பாலினேஷன்ல வரும், ஹைட்ரோஃபிலியில வரும். பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட். இந்த 4ல் பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க. பொருந்தாத எதுனா லாம்ப்ரே. ஏன்னா இந்த 3லையும் வந்து வெர்டிபிரேட் இருக்காது. வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா லாம்ப்ரேக்கும் முதுகெலும்பு இருக்கும். அதனால லாம்ப்ரே மட்டும்தான் இதுல வித்தியாசமானது. இது 3ம் ஒரே இதுவை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங்ல மசில்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த மசில் எங்க வரும் அப்படின்ற மாதிரி, எங்க வந்து எந்தெந்த மசில்ஸ் இருக்குன்னு. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, 4 1 2 3. 4 1 2 3. இப்போ எலும்பு தசைனா கால்களில் உள்ள தசை, மென் தசைனா உணவு குழல் தசைகள், இதய தசைனா சீராக சுருக்கக்கூடியது, இருதலை தசை என்பது கைகளை மடக்குதல். A college student lost his incisor teeth in an accident. Those teeth. கல்லூரி மாணவர் ஒருவர் விபத்தில் தன் வெட்டு பற்களை இழந்தார். அந்த பற்கள் என்ன ஆகும்னா cannot grow again, மீண்டும் வளராது. இன்சிசார் இது வந்து மீண்டும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் தாங்க கொடுத்துருக்காங்க. எலும்புகள் பத்தின ஒரு கொஸ்டின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய மேட்ச் த ஃபாலோவிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 3 1 4 2. 3 1 4 2. அதாவது நீண்ட எலும்புகள் காணப்படும் எதுனா கை மற்றும் காலில் தான் நீண்ட எலும்புகள் இருக்கு. குறுகிய எலும்புகள் வந்து நம்மளுடைய மணிக்கட்டு. தட்டையான எலும்புகள்னா நம்மளோட மண்டையோடு மற்றும் விலா எலும்பு. ஒழுங்கற்ற எலும்புகள்னா முதுகு எலும்பு மற்றும் முதுகு எலும்பு தொடர். அடுத்து பாருங்க, an adult weighing dash person more than the standard weight is called obese. சராசரி உடல் எடையை விட டேஷ் பர்சன்டேஜுக்கும் அதிகமாக எடை கொண்டவர் உடல் பருமன் உடையோர் என்று எனப்படுகிறார்னு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. 20% வந்து அதிகமாக இருந்தால் அவங்கள வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிப்ரோஃப்ளோக்சேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப். சிப்ரோஃப்ளோக்சிசின் இந்நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. எந்த நோயோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை குணப்படுத்த இது பயன்படுகிறது. The diameter of Milky Way is over dash light years. பால் வழி திரளின் விட்டம் டேஷ் ஒளி ஆண்டுகள் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஒளி ஆண்டுகள்னா இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ 13030. சரிங்களா, இத்தனை ஒளி ஆண்டுகள். அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1 to 4 ஆப்ஷன் ஏ. யார் யார் எதுக்கு பேர் வச்சாங்க இல்லை கண்டறிஞ்சாங்க அதை பத்தி. ஜோசப் ஃப்ரிட்ஸ்லி அவர் என்னன்னா ஆக்சிஜனை கண்டறிந்தவர். ஆக்சிஜனை கண்டறிந்தல் யாரு? ஜோசப் ஃப்ரிட்ஸ்லி. அடுத்தது என்னன்னா ஆன்சி லவாய்சிர் அவர் என்னன்னா ஆக்சிஜன் என பெயரிட்டவர். அடுத்து ஜான் இன்ஷில் ஹவுஸ் அப்படின்றவர் சூரிய ஒளி ஒளிச்சேர்க்கைக்கு தேவை என நிரூபித்தவர். டேனியல் ரூதர்ஃபோர்ட் நைட்ரஜனை கண்டறிந்தவர். யார் யார் எதை கண்டுபிடிச்சாங்க? இப்போ ஆக்சிஜன் பேர் வச்சது யாரு? ஆண்டி லவாய்ஷியர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், டேஷ் ஆர் யூஸ்டு டு கிவ் கலர்ஸ் டு த வெஜிடபிள்ஸ். டேஷ் காய்களில் நிறம் கொடுப்பதற்காக சேர்க்கப்படும் வேதிப்பொருள்னு கேட்குறாங்க. மெட்டாலிக் லெட் காரிய உலோகம். ஆனால் இதுல சேர்த்தாங்கன்னா அது ரொம்பவுமே விஷம் வாய்ந்தது நம்ம சாப்பிட்றது. சரிங்களா. Oxygen dissolves in water. What has to be done to increase the solubility of oxygen in water? ஆக்சிஜன் நீரில் கரையும் தன்மை கொண்டது. நீரில் ஆக்சிஜன் கரைத்திறனை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்னா to decrease the temperature வெப்பநிலையை குறைக்க வேண்டும். என்ன வேணும்னா வெப்பநிலையை குறைக்க வேண்டும். அடுத்து ராமு is sitting in the moving bus with respect to the following is he moving. ராமு ஒரு ஓடும் பேருந்தில் அமர்ந்துள்ளார். அவர் பின்வரும் யாரை பொறுத்து இயக்க நிலையில் உள்ளார் அப்படின்னா எ பர்சன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த பஸ் வெளியே நின்று கொண்டிருப்ப ஒரு நபரை பொறுத்து அவருடைய இயக்க நிலை இருக்கும்னு சொல்றாங்க.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் தி இஃபெக்ட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன்? பின்வரும் எது காடு அழிப்பின் விளைவு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது வந்து காடு அழிப்பினுடைய விளைவு கிடையாது அப்படின்னா நீர் சுழற்சி. இப்போ இந்த சாயில் எரோஷன் டீஃபாரஸ்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ட், குளோபல் ஃபார்மேஷனும் இம்பார்ட்டன்ட், அர்பனைசேஷனும் இம்பார்ட்டன்ட். சாரி இதுக்கு வாட்டர் சைக்கிள் கிடையாதுங்க. பின்வரும் எது காடு அழிப்பின் விளைவு அல்ல? கரெக்ட் தான், வாட்டர் சைக்கிள் தான். எதுக்கும் நீங்க இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which one is given upright image and provide wider field? கீழ்கண்டவற்றுள் எது நேரான பிம்பம் மற்றும் அகன்ற பார்வை புலத்தை தருகிறதுனா கான்வெக்ஸ் மிரர், குவி ஆடி. சரிங்களா, குவி ஆடி. Which one of the following scales is used in clinical thermometer? கீழ்கண்ட அளவீடுகளில் மருத்துவ வெப்பநிலைமானியில் பயன்படும் அளவீடு எது அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேலும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாரன்ஹீட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே நம்மளுக்கு ஃபாரன்ஹீட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் செல்சியஸ்லேயும் நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஃபாரன்ஹீட்லேயும் சொல்லுவாங்க. ஸோ எது புக் சோர்ஸ் இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஃபாரன்ஹீட்னு இருக்குது. Which one of the following is used in the preparation of soap? கீழ்கண்டவற்றுள் எது சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா நீர், சோடியம் ஹைட்ராக்சைடு, தேங்காய் எண்ணெய். வாட்டர், சோடியம் ஹைட்ராக்சைடு, கோகோனட் ஆயில். இது மூணு இருந்தால் ஒரு சோப்பை நீங்கள் தயாரிக்க முடியும். Which one is highest refractive index among the following substance? கீழ்கண்ட பொருட்களில் எதனின் ஒளி விலகல் எண் அதிகம்னு கேட்குறாங்க. எதனுடையதுனா டைமண்ட். இப்போ மீதியோடதுல எல்லாத்துடைய ஒளி விலகல் எண்ணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டைமண்டோடைய ஒளி விலகல் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா 2.42. சரிங்களா, 2.42 இதுதான் மேக்ஸிமமாக இருக்கா. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன, வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1.33 அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈத்தருக்கு வந்து 1.352. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாட்ஸுக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.544. ஸோ இதில் இப்போ மேக்ஸிமம் எதுனா வைரமுக்கு தான் 2.42. ஸோ டீச்சர்ஸ் இது வந்து ஃபார்னூன் செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு போகலாம். சரிங்களா, ஓகே ஃபைன். இது வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ங்க. பிரசிலியா டிக்ளரேஷன் வாஸ் சைன்டு பை இந்தியா இன்? பிரசிலியா பிரகடனத்தில் இந்தியா எந்த ஆண்டு கையெழுத்திட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஆண்டு கையெழுத்திட்டதுன்னா 2015. இந்த பிரசிலியா டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னா ரோட் சேஃப்டி அண்ட் டு ரெடியூஸ் டிராஃபிக் டெத்ஸ், அதை பற்றின ஒரு பிரகடனம் தாங்க இது. அதாவது எப்படி எல்லாம் சாலை விபத்தை தடுக்கலாம் அப்படின்ற பற்றின ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இது பண்ணப்பட்டது தான் இந்த பிரசிலியா பிரகடனம். Choose the correct answer. Dash is an agricultural modern technique and mechanization system that aims to maximize yields. Dash எனப்படுவது விவசாயத்தில் நவீன யுக்திகள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்தும். நவீன யுக்தி இப்போ இந்த ஷிஃப்டிங் ஃபார்மேஷன், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மேஷன், ட்ரை ஃபார்மிங்லாம் என்னன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மாடர்ன் டெக்னிக். அப்போ இந்த மாடர்ன் டெக்னிக் எதுனா இன்டென்சிவ் ஃபார்மிங், தீவிர வேளாண்மை. இதுதான் வந்து உற்பத்தியை அதிகப்படுத்த யூஸ் பண்ணுற நவீன யுக்தி. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. எதெல்லாம் சரி அப்படின்னு பாருங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன் 1852. இது வந்து சரிங்க. யார் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கஜலு லக்ஷ்மினராசு செட்டி. சரிங்களா, கஜலு லக்ஷ்மினராசு செட்டி அவர் தான். அதே மாதிரி VS ஸ்ரீனிவாசனார் வாஸ் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு, ஏன்னா அவர் வந்து ஒரு மாட்ரேட். The Madras Mahajana Sabha demanded conduct of civil service examination only in Indiaன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கிலாந்துலையும் நடத்துங்க, அதே சமயத்தில் இந்தியாவிலையும் நடத்துங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் ஸ்வதேசமித்தன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1891ன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, ஏன்னா எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னா 1882 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த கொடுத்த ஆப்ஷனில் ஒன்று மட்டும் தான் கரெக்டு, ஆனால் இது ஆப்ஷன்லேயே இல்லை. அதாவது மீதி இது வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து சோர்ஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை வாசிகள் சங்கம் வந்துட்டு கஜலூர் லக்ஷ்மினராசு செட்டினால ஆரம்பிக்கப்பட்டது. இவர் வந்து தேசியவாதம் கொடுத்துருக்காங்க. இல்லை, இவர் வந்து மாட்ரேட்ஸு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு, ஆனால் நம்மளுக்கு அது இல்லவே இல்லை பாருங்களேன். ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு, மீதி எல்லாமே தவறாக அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் அவுட் விச் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. இவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா இதுதான். அதாவது ஒவ்வொரு இடத்துல என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த அகழ்வாராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்களே, அதில் பையம்பள்ளியில் மட்டும்தான் கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டது. பையம்பள்ளியில் பிளாக் அண்ட் ரெட் வேர், மீதி எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்த அசஷன் ரீசன்ல அல்புர்னி லேர்ன்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் ஸ்டடிட் த philosophy ஆஃப் இந்தியா. அல்புர்னி a scholar traveled all over India trying to understand India and their people. கூற்று, அல்புர்னி சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டு இந்திய தத்துவங்களை கற்றார். சரி. காரணம், ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார். சரி. இது ரெண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதுவுமே வந்துட்டு எனக்கு ஆப்ஷன்ல வந்து ஆன்சர் கிடைக்கல. நான் இயர் சொல்றேன், நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் வந்து ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இயர் சொல்றேன் பாருங்க. எல்எம் சிங்வி குழு இருக்கு இல்லையா, எல்எம் சங்வி குழு வந்துட்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து 1957. சரிங்களா. அடுத்து ஜி.கே.வே. ராவ் குழு வந்து 1985. அதே மாதிரி அசோக் மேத்தா குழு வந்து 1977. அப்போ இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்னும் போது நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரணும்னா BCAD வரணும். ஆனால் நம்மளுக்கு அந்த ஆப்ஷனே இல்லை. அதனால நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க புக் சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அது எல்லாமே என்னன்னா நம்மளுக்கு பாலிட்டியில இம்பார்ட்டன்டான கமிட்டிஸ். ஓகேங்களா. நேம் த காமன் ஐ கோட் ஃபார் த ஸ்டேட்ஸ் அசாம், நாகாலாந்து, மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு பொது நீதிமன்றம், இந்த 4 மாநிலங்களுக்கும் பொதுவான ஒரு நீதிமன்றம் எங்க இருக்குன்னா கவுஹாத்தியில இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, கவுஹாத்தியில இருக்கு. அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர். இவற்றில் எது செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம்னா சென்னையில இருக்கிறது தான் செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1881. சரிங்களா, செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட துறைமுகம். ஜனகண மன நேஷனல் சாங் வாஸ் அக்செப்டட் பை த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஆன். ஜனகண மன தேசிய பாடல் அரசியல் அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா 24 ஜனவரி 1950. சரிங்களா, 24 ஜனவரி 1950. How many women members were there in the Constituent Assembly on 1946? 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அதில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 350 பேர், 89 பேர். சரிங்களா, சாரி இருங்க, 389 பேர் இருந்தாங்க மெம்பர்ஸு. அதில் மொத்தம் எத்தனை ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 பேர். சரிங்களா, 15 பேர் வந்துட்டு விமென் மெம்பர்ஸ் வந்து அந்த கான்ஸ்டியூவன்ட் இதுல இருந்தாங்க. விச் ட்ரக் கில்ஸ் த ஸ்டேஜ் ஆஃப் மலேரியா பாரசைட். எந்த மாத்திரைகளின் பயன்பாடு மலேரியா ஒட்டுண்ணிகளை கொள்கிறதுன்னு குனைன். சரிங்களா, குனைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு பென்தம் அண்ட் ஊக்கர் கிளாசிபிகேஷன், ஹவு மெனி சீரீஸ் ஆர் பிரசன்ட் இன் த சப் கிளாஸ் ஆஃப் பாலிபெட்டலி. பெந்தம் மற்றும் ஹூக்கரின் வகைப்பாட்டின்படி பாலிபெட்டலை துணை வகுப்பில் எத்தனை வரிசைகள் உள்ளன? 3. சரிங்களா, 3 துணை வரிசைகள் உள்ளன. அடுத்து, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்பி வைரஸ். டிஎம்பி வைரஸ் அமைப்பு எப்படி இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல், உருளை வடிவம், இல்லைன்னா ஹெலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. யூசிங் த ஃபாலோவிங் ஹிண்ட்ஸ் ஆஃப் போன் ஐடென்டிஃபை வாட் டைப் ஆஃப் ஜாயிண்ட். ஒன் பாயிண்ட் ஆஃப் ஜாயிண்ட் இஸ் கான்கேவ் அட் ஒன் எண்ட் அண்ட் அதர் எண்ட் இஸ் கான்வெக்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள எலும்புகளின் குறிப்புகளை கொண்டு எவ்வகையான மூட்டு என்று கண்டறிக. மூட்டின் ஒரு முனை குழிந்தும் மறுமுனை குவிந்தும் காணப்படும். அப்படிப்பட்ட மூட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா சேடல், சேன மூட்டுன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் விச் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் டர்ன்ஸ் டு சீட் கோட். கரு உறுதலுக்கு பின் மலரின் எந்த பகுதி விதை உரையாக உருவாகும்னா இன்டிகுமெண்ட். விதை உரையாகன்னு கேட்டாங்கன்னா இன்டிகுமெண்ட். அதுவே விதையாகன்னு கேட்டாங்கன்னா ஓவியூல், சூல். சரிங்களா, சூல் உரை அது. அடுத்து, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இந்த 4ல் எது வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா நிமோனியா. ஏன்னா காலரா, டெட்டானஸ், ஸ்மால் பாக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒன்று பாக்டீரியா இல்லைன்னா வைரஸ் ஏதாவது ஒன்றுத்துல தான் வரும். ஆனால் இந்த நிமோனியா இருக்கு இல்லையா, இது பாக்டீரியாவாலையும் காசு ஆகும், வைரஸ்னாலையும் வரலாம், ஃபங்கைனாலையும் வரலாம். இது இந்த 3 எப்படி எதனுடைய தாக்கத்தினாலையும் இந்த நிமோனியா வந்து டிசீஸ் நம்மளுக்கு வரும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாக்டீரியா இல்லைன்னா வைரஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நிமோனியா தான் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது தவறானது. அதே மாதிரி இதுல பாருங்க, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். தவறான ஒன்றை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே. இதுலேயும் தவறான ஒன்று எது அப்படின்னு சொல்றாங்கன்னா ரிப்ஸ் அண்ட் பிரெஸ்ட் போன் ஜாயிண்ட். இது என்னன்னா மீதி எல்லாமே வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். இப்போ இந்த மூட்டு, கீழ் மூட்டு, முளையச்சு மூட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்துட்டு மூவ் ஆகும். ஆனா இந்த ரிப்ஸ் அண்ட் பிரெஸ்ட் போன் இருக்கு இல்லையா, இது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இது வந்து ஆட் ஒன் அவுட்.
நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆப்ஷன் பி பாருங்க, 2 4 1 2 4 1 3. ஸோ பிராக்கிஸ் நீர் உடைய அளவு என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3% உப்பு. நன்னீர் வந்து 0.05 முதல் 1%, அதாவது உப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு. கடல் நீர்ல 3% அதிகமான உப்பு, பெருங்கடல் நீர்ல 3% உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 5%க்கும் அதிகமான உப்புகள். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங், அதாவது இது கொடுத்துட்டாங்க, கெமிக்கல் ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. அதோடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்துடலாங்களா? 4 3 2 1 4 3 2 1. CaOH2 அப்படின்னா என்னன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. CaHC3O3னா கால்சியம் பைகார்பனேட். CaCO3னா கால்சியம் கார்பனேட். CaOனா கால்சியம் ஆக்சைடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The diabetic patient who excreted excessive glucose in urine is called. நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸை வெளியேற்றும் நிகழ்வு என்னன்னு சொல்றாங்கன்னா கிளைகோசூரியா. சரிங்களா? கிளைகோசூரியா. There are dash galaxies in the observable universe. இந்த பார்க்கக்கூடிய அண்டத்தில் சுமார் டேஷ் விண்மீன் திரள்கள் உள்ளன. 10^11. சரிங்களா? 10^11. அடுத்து find the one which is not the common use of nitrogen and carbon dioxide. நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடின் பயன்களில் இதில் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ண மாட்டாங்க, வெடிப்பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இது வந்து கிடையாது. அதாவது நைட்ரஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் வெடிப்பு மருந்துல பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க. மூவ்மெண்ட் ஆஃப் wind takes place in troposphere layer but clouds are formed in which sphere. இது நம்மளுக்கு நிறைய இந்த ஸ்பியர்ஸ் பத்தின கொஸ்டின் வருது, அடுக்குகள் பத்தின கொஸ்டின் நிறைய வருது. அந்த மண்டலம் அடி வளிமண்டலத்தில் தான் காற்றின் இயக்கம் நடைபெறுகிறது. ஆனால் எந்த வளிமண்டல அடுக்கில் மேகங்கள் உருவாகின்றன? அதே தான், ட்ரோபோஸ்பியர்ல தான் மேகங்கள் உருவாகின்றன, அடிவளி மண்டலம். அடுத்து assertion and reason. Nitrogen is used for filling the space above mercury in high temperature thermometer. எதுக்காகனா to reduce the evaporation of mercury. இது ரெண்டுமே சரிதாங்க. வெப்பநிலை மானிகளில் பாதரசத்திற்கு மேலே உள்ள வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜன் பயன்படுகிறது. பாதரசம் ஆவியாகாமல் தடுக்கப்படுவதற்காக இது ஹை டெம்பரேச்சர் இதுல மட்டும் யூஸ் பண்றாங்க தெர்மாமீட்டர்ஸ்ல. Which one of the following is completely correct regarding renewable energy resources? புதுப்பிக்கத்தக்க வளங்கள் தொடர்பான பின்வரும் எக்கூற்று முழுவதும் சரின்னு கேட்குறாங்க. எதுனா these are inexpensive and can be harvested continuously. wave energy. இவை மிக குறைந்த செலவில் ஆற்றலை தொடர்ச்சியாக பெறும் மூலங்களாகும். உதாரணம் காற்று ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, which of the following is compostable and bioactive thermoplastic? கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் உரமாகும் தன்மை கொண்ட உயிர்ப்பு திறன் கொண்ட வெப்பத்தால் இலகும் நெகிழி எதுனா பாலிலாக்டிக் ஆசிட், பாலிலாக்டிக் அமிலம். அடுத்து the common element present in all the acids. அமிலங்களில் இருக்கக்கூடிய பொதுவான தனிமம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. பொதுவான தனிமம் எதுனா ஹைட்ரஜன். சரிங்களா? ஹைட்ரஜன். அடுத்த ஆம்பியர் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எதனுடைய சர்வத்திட்ட அளவு. இப்போ ஆம்பியர்னு நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட் எதுக்குன்னா எலக்ட்ரிக் கரண்ட் தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்களேன், எலக்ட்ரிக் கரண்ட்டே நம்மளுக்கு கொடுக்கல. சரிங்களா? எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு தான் ஆம்பியர்னு எஸ்ஐ யூனிட். நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இல்லை, இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு கேட்குறாங்க. இதில் ஆட் ஒன் அவுட் எதுனா KJ_m-1 S⁻². அடுத்து 1 ATM ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க 1.013 பார். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.